அத்தியாயம் 18. நெஞ்சத்தில் உன்னை வைத்தேன், மஞ்சத்தில் இடம் தரவில்லை, கருவறையில் உயிர் சுமந்தேன், அதற்கு முகவரி நீ தருவாயா? வெங்கட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்தது முதல் நேரம் சரியாக இருந்தது. வேலையின் மீது இருந்த ஆர்வம், தன்னுடைய உழைப்பு இரண்டும் சேர்ந்து அவனுக்கு என்று ஹாஸ்பிட்டலில் கூட்டம் வரத் தொடங்கியது. வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் யாழினியின் நினைவு அவனுக்கு வரத்தான் செய்தது. அவனுக்குமே தன்னுடைய படிப்புக்கு முதலிடம் என்று இருந்ததால் மற்ற நினைவுகளை ஒதுக்கி வைத்தான். மேலும் அவன் குடும்பத்தில் அவனுக்கு ஒரு அக்கா, அவளின் திருமணமும் இப்போதோ இவன் பொறுப்பில். அதற்கு இனிதான் பணம் சேர்க்க வேண்டும். அதற்கே 2-3 வருடம் வேண்டும். அதன் பிறகுதான் அவன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டும். அவனுடைய படிப்பிற்கே வேறொருவர்தான் உதவி செய்தார் என்று அப்பா சொல்லி கேள்வி. அதனால் சிந்தையை எதிலும் செலுத்த முடியாமல் அவனுடைய கடமை முன்னால் நின்றது. அதையும் மீறி அவன் மனதை நிறைத்தவள் யாழ்னிதான். யாரும் அறியாத ரகசியம் ஒன்று உண்டு. அவன் நினைத்தால் கல்லூரியில் எல்லா பெண்களிடமும் ஒதுங்கி இருந்தது போல அவளிடம் இருந்து விலகி இருந்திருக்க முடியும். ஆனால் அவன் அதை செய்ய விரும்பவில்லை. முதலில் அவள் குழந்தைத்தனத்தை தான் ரசித்தான். ஆனால் நாள் ஆக ஆக அவளிடம் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுக்கு ராக மாளிகைகளாக இருந்தது. வாரத்தில் 2 நாட்கள் தான் அவன் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது. பாடம் என்னவோ 1/2 மணி நேரம்தான். அதன் பிறகு அவள் 1 மணி நேரம் அவள் வகுப்பில் நடந்தவை, அவளுக்கு தெரிந்தவை என்று வாயோயாமல் பேசிய பிறகே அவனை விடுவாள். அப்படி ஏதாவது மறந்துவிட்டாலும் ஹாஸ்டல் சென்றவுடன் நினைவு வந்துவிட்டது என்றால் படுக்க போகும்போதாவது அவளுக்கு சொல்லியே ஆக வேண்டும். அவளுடைய ஒவ்வொரு செயலிலும் அவள் தன்னை தேடுவதை அவன் உணர்ந்து கொண்டான். ஆனால் அவள் அதை உணரவில்லை என்பதையும் புரிந்து கொண்டான். அவளுடைய சேவை மனப்பான்மையையும் அவனுக்கு அவளிடத்தில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தியது உண்மை. இந்த 2 மாதமாக அவள் நினைவு அவனை மிகவும் வாட்டியது. இது எப்படி சரியாகும்? அவள் அண்ணன் உன்னை நம்பித்தான் அவள் பொறுப்பை ஒப்படைத்தான், அதை காப்பாற்ற வேண்டாமா என்று மனசாட்சியின் குரல் வேறு அவனை கழுத்தை பிடிக்கும். அப்போது எல்லாம் தன் அக்காவின் திருமணத்தை முடித்துவிட்டு அவளை அவள் அண்ணனிடம் பெண் கேட்போம். எப்படியும் அவள் பிஜி படிக்க 2 வருடம் இருக்கிறது. அதுவரை கண்டிப்பாய் திருமணமாகாது, பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தான். கோபாலும் வெங்கட்டும் ஒரே ரூமில் தங்கியிருந்தனர். கோபாலுக்கு வேறு ஒரு இடத்தில் வேலை. ஆனால் இருவருக்கும் ஃபேமிலி வேறு இடம் என்பதால் இங்கு ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தனர். அது தனி வீட்டில் உள்ள மாடியில் 2 ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், அட்டாச்டு பெட்ரூம். நைட் சில சமயம் நண்பர்கள் இருவரும் மொட்டை மாடியில் சென்று பேசிக்கொண்டு இருப்பது உண்டு. அன்று அதுபோல் பேசிக்கொண்டு இருக்கும் போது யாழ்னியை பற்றி பேச்சு வந்தது. டேய், இந்நேரம் நீ வேலூர்ல மட்டும் இருந்திருந்த இப்பவும் உன்கிட்ட சந்தேகம் கேட்க வந்திருப்பாள் என்று கோபால் கூறினான். டேய், அவ இப்ப டிஸ்ட்ரிக்ஷன்ல பாஸ் பண்ணிருக்கா. அவ்வளவு பெரிய புத்திசாலி, என்கிட்ட எதுக்கு சந்தேகம் கேட்க போறா என்றான் கேலி போல. ஆனால் அவன் மனதுக்குள், ஆமாம், கோபால் சொல்வது உண்மைதானே, கண்டிப்பாய் என்னை தேடி வந்திருப்பாள். ஆனால் இப்போது என் நினைவு இருக்குமோ என்னவோ என பலவாறு யோசித்தான். என்னடா என்று கோபால் அவனை கையில் அடித்தவுடன், ஆ என்று கத்தியவன், ஏண்டா கூப்பிட வேண்டியதுதானே, எதுக்கு வலிக்கிறாப்புல அடிக்கிற என்று கடிந்தான். ஏய், டாக்டர் எல்லாம் வலி தாங்கணும்டா. நீ ஊசி போடும்போது எத்தனை பேரை இப்படி கத்த வச்சிருப்ப என்று அவனை வாரினான். ஓ அப்படியா என்றவன் திடீரென்று அவன் கையை பிடித்து முறுக்க, ஆ விடுடா விடுடா, வலிக்குது என்று கத்த, சாரிடா, நிஜமாவே ரொம்ப வலிச்சிருச்சா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கையை திருகினேன் என்றான். கோபால் கீழே செல்லவும் தான் மட்டும் தரையில் படுத்துக்கொண்டு யாழ்னியை பற்றிய நினைவுகளில் மூழ்கினான். அவன் கீழே வராது கண்டு கோபால் அழைக்கவே, இப்போது கீழே செல்லாவிட்டால் அவனின் தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் அளிக்க நேரிடும் என்று பயந்து கீழே சென்றான். மறுநாள் அவன் டியூட்டியில் இருக்கும்போது இன்டர்காமில் ரிசப்ஷனிஸ்ட், சார், உங்களை பார்க்க 2 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, உள்ள அனுப்பவா என்று கேட்டாள். பெயர் என்ன சொன்னாங்க என்று கேட்டவனுக்கு, யாழ்னி சுதா என்ற பதில் அவனுக்குள் 1000 வால்ட் மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருந்தது. அனுப்புங்க என்றவன் அவர்களை வரவேற்க தயாரானான். உள்ளே வந்த அவர்களை, வாங்க 2 பேரும் உட்காருங்க, என்ன திடீர்னு மெட்ராஸ் விஜயம் என்று கேட்டான். அவர்களிடம் பேசிக்கொண்டே கேஸ் அட்டன் செய்தவன் நர்ஸிடம், சிஸ்டர், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க என்றவனுக்கு, இன்னும் 10 பேர் சார் என்றாள். ஓகே, குயிக்கா அவங்களை அனுப்புங்க. இவங்க 2 பேருக்கும் வார்டு பாய் கிட்ட சொல்லி டீ ஆர்டர் பண்ணுங்க என்றவன் உள்ளே வந்தவர்களை விரைவாக பார்க்க ஆரம்பித்தான். ஒரு 1/2 hour சுதா ப்ளீஸ். அவளிடம் மன்னிப்பு கேட்டவன் யாழ்னியின் முகத்தை பார்த்தே எதுவோ சரியில்லை என்று யூகித்தான். ஓகே என்றவாறு தங்கள் புறம் திரும்பியவனை யாழினி இமைக்காது பார்த்தாள்.
வேலை அவனுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்திருந்தது. தன் காலில் நிற்கும் பெருமை அவனை செழுமையாய் ஆக்கியிருந்தது. எல்லாவற்றையும் விட தன்னுடைய மருத்துவ அறிவு மக்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுகிறது என்ற திருப்தி அவனுடைய பேச்சில் தெரிந்தது. இத்தகைய ஒருவனை தான் விரும்புவதை தன் அண்ணன் மறுக்க மாட்டார் என்று நினைத்தாள். அவளுடைய பார்வையில் உள்ள வேறுபாட்டை நொடியில் வெங்கட் உணர்ந்து கொண்டான். எப்படி இருக்கீங்க? கேள்வி சுதாவை பார்த்து கேட்டாலும் பார்வை என்னவோ யாழினி மேல்தான் இருந்தது. சுதாதான், ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணா, உங்களுக்கும் வேலை செட் ஆகி விட்டது போல என்றாள். ஆமா, அப்புறம் ஹவுஸ் சர்ஜன் எப்படி போகுது? எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? சாப்பிட்டாச்சா? வரிசையாய் கேட்டான். ஒண்ணா கேளுங்க. மார்னிங் டிஃபன் பண்ணிட்டு கிளம்பினோம். லஞ்ச் சாப்பிடல. இவளுக்கு பிஜி படிக்கணுமாம். என்ட்ரன்ஸ் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னா. அதான் என்னை கூட்டிட்டு வந்தா. ஆனா வந்த பிறகு ஏதோ மௌனம் விரதம் போல இருக்கு. அமைதியா இருக்கா. தன் தோழியை மாட்டி விட்டாள். இத்தனை பேசிய பிறகும் யாழினி எதுவும் பேசவில்லை. அவள் மௌனம் உணர்த்தும் செய்திதான் என்ன? ஒன்றும் புரியாமல் வெங்கட் குழம்பினான். சரி வாங்க, ஹோட்டலுக்கு போகலாம் என்றவன் கோபாலுக்கு அழைத்து அவனையும் தாங்கள் செல்லும் ஹோட்டலுக்கு வர சொன்னான். ஹோட்டலுக்கு வந்த கோபால் யாழினியை பார்த்ததும், ஹலோ, நீங்களா? இங்கேயும் வந்துட்டீங்களா என்று அவர்களை பார்த்ததும் கலாய்த்தான். ஏன் நாங்க வரக்கூடாதா? இந்த சென்னையை என்ன உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கு என்று அவனிடம் யாழினி படபடத்தாள். அப்படின்னு நான் சொல்லலையே. இல்ல, வெங்கட்ட பார்க்க வந்திருக்கீங்களே, பழையபடியே டவுட் கேட்கவான்னு நினைச்சேன். அவன் முடிக்கும் முன் அவனிடம் பாய்ந்தாள். ஏன் அவர்கிட்ட டவுட் கேட்டா உங்களுக்கு என்ன போச்சு என்றவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. ஹே யாழ்னி, நான் சும்மா உன்னை சீண்டினேன், அவ்வளவுதான். நீ என்ன வேணா அவனை கேளு, அவன் சொல்லி தருவான் என்று நண்பனுக்கு பதில் வாக்கு கொடுத்தான். ஆனா உங்க நண்பருக்கு எங்களை நினைவில் கூட இல்லையே. நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு. இங்க வந்தப்புறம் ஒரு போன் கூட பண்ணல. எப்பவுமே தான் அவனுக்கு போன் பண்ணுவோம். அவன் ஒரு நாளும் போன் பண்ணியதில்லை என்பது வசதியாய் அவளுக்கு மறந்து போயிற்று. அவளுடைய குற்றச்சாட்டை கேட்டவன் பதில் பேசாது சாப்பிடுவதில் கவனம் செலுத்தினான். அவன் அப்படிதாமா, வேலை படிப்புன்னு வந்துட்டா மற்றது எல்லாம் 2ஆம் பட்சம்தான். இப்ப என்ன, நீ பிஜி பண்ண என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் வேணும், அவ்வளவுதானே. அவனே விசாரிச்சு சொல்லுவான். ஈஸியாய் கோபால் சொல்லிவிட்டான். ஹோட்டலில் இருந்து கிளம்பி நேரே 2-3 கோச்சிங் சென்டர் சென்றவர்கள் சனி ஞாயிறு 2 நாள் மட்டும் வேலூரிலேயே கிளாஸ் அட்டன் பண்ண வசதியான கோச்சிங் சென்டரில் அப்ளிகேஷன் வாங்கி இருவருக்கும் கொடுத்தான். அந்த கோச்சிங் சென்டரின் பிரான்ச் வேலூரிலும் இருந்தது. யாழினி ஓகே தானே? நேரே பஸ் ஸ்டாண்ட் போயிடலாமா என்று வெங்கட் தான் கேட்டான். மெரினா பீச் பார்த்துட்டு போகலாமே. நான் பார்த்தது இல்ல, பார்க்கலாமா சுதா? யாழினி தான் கேட்டாள். யாழினியின் எண்ணம் என்னவென்று சுதாவுக்கு புரிந்தது. ஓகே, பார்த்துட்டு போகலாம். ஆனா 1 hour தான் டைம். அப்புறம் லேட்டானா வேலூர் போக லேட் ஆயிடும் என்றாள். மெரினா பீச்சுக்கு வந்தது முதல் அவனும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். எதையோ சொல்ல வேண்டும் போல பரபரத்த மனதை அடக்கும் வழி தெரியாது தவிக்கும் தவிப்பை யாழினியின் கண்களில் கண்ட வெங்கட், கோபால், நானும் யாழினியும் கொஞ்சம் வாக் போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் போய் எல்லாருக்கும் ஏதாவது குறிக்க வாங்கிட்டு வாங்க என்று அவர்களை அனுப்பி விட்டு வந்தான். சற்று நேரம் அவனுடன் மௌனமாய் நடந்து வந்தவளிடம், என்ன யாழினி, இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்க. பழைய யாழினியா இல்ல? என்ன விஷயம்? என்கிட்ட என்ன கோபம் என்று கேட்டான். உங்ககிட்ட என்ன கோபம்? எனக்கு ஏன் மேலதான் கோபம். ஏன்னா நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை மறக்க முடியாம நான் தானே பைத்தியக்காரி மாதிரி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கீங்க என்று கண்ணீரோடு பொரிந்தாள். ஹே, நாங்க யாரும் உங்களை மறக்கல. இதற்கு தான் இவ்வளவு கோபமா? உனக்கு தேடிச்சுன்னா ஒரு போன் பண்ண வேண்டியது தானே. அவள் சொல்வது புரியாது போலவே நடித்தான். அவனுக்கு இப்போது அவளுடைய நம்பிக்கையை கூட்டும் விதமாக எந்த வார்த்தையும் சொல்ல பயமாய் இருந்தது. ஒன்று அவள் அண்ணன் பற்றிய பயம், இன்னொன்று தன் வீட்டு நிலைமை. சரியாக 2-3 வருடங்கள் தேவை. அது வரைக்கும் அவளை வெயிட் பண்ண வைப்பது சரியா என்ற எண்ணம். அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தால் தான் அதை காப்பாற்ற வேண்டும். எல்லாம் சேர்த்து இப்போதைக்கு தன் மனதில் அவள் இருப்பதை தெரிவிக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தான். யாழினிக்கு இதற்கு மேல் எப்படி உடைத்து பேசுவது என்று தயக்கமாய் இருந்தது. இத பார் யாழினி, நாம ஒன்னும் விடலை பசங்க இல்ல. பொறுப்பு தெரியற ஏஜ் வந்தாச்சு. இதுவரை நான் என்ன பற்றி என் குடும்பத்தை பற்றி உன்னிடம் சொல்லியதில்லை. இப்போது சொல்கிறேன் என்றவன் தன் குடும்ப சூழ்நிலை எடுத்து உரைத்தான். இப்போ உனக்கு முக்கியம் உங்க அண்ணனோட கனவை நீ நிறைவேற்றுவதுதான். அதுக்கு நீ பிஜி பண்ணணும். படி. அதுக்கு என்ன ஹெல்ப் வேண்டும் என்றாலும் என்னிடம் கேள். நீ பிஜி முடிக்கும் போது எனக்கும் எங்க வீட்டு பிரச்சனை தீர்ந்துவிடும். அப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம். என நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் என்றான்.
என்றுமே அவன் பேச்சுக்கு மறுபேச்சு பேசிராதவள் இதற்கும் தலையாட்டினாள். அவளை ஒரு மாதிரி தேற்றி அனுப்பிவிட்டு நண்பர்கள் இருவரும் தங்கள் ரூமுக்கு வந்தனர். என்னடா, என்ன விஷயம் என்றவாறே மொட்டை மாடியில் வந்து படுத்திருந்த வெங்கட் அருகில் வந்து கோபால் கேட்டான். ஒண்ணுமில்ல என்று சலிப்பாக பதில் சொல்லியவனிடம், ஒண்ணுமில்ல அப்படின்னா அதில் 1000 விஷயம் இருக்கும்னு அர்த்தம். நீ இப்படியெல்லாம் இருக்கிற ஆள் இல்லையே. இன்னைக்கு வந்த யாழினி முகமும் சரியில்லை, உன் முகமும் சரியில்லை, எங்கோ உதைக்குதே. கணக்காய் பாயிண்டை பிடித்த நண்பனை உள்ளுக்குள் மெச்சினாலும் வெளியில், இதெல்லாம் சரியா யோசி, மற்றதெல்லாம் கோட்டை விடுடு என்றான். டே, அதெல்லாம் நாங்க கணக்காதான் யோசிப்போம். யோசிக்காம தான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கோமா? போடா, நீ பேச்ச மாத்தாம விஷயத்துக்கு வா என்று நண்பனை வாரினான். இல்ல, யாழ்னிக்கு இப்பதான் அவ மனசு அவளுக்கு தெரியுது. அதை சொல்லத்தான் இன்னைக்கு வந்தா. ஆனா அதை ஏத்துக்கதான் என் மனசு இடம் கொடுக்கவில்லை என்று தன் பிரச்சனையை விளக்கினான். டே, எல்லாத்தையும் விடு. உனக்கு அவ மேல விருப்பம் இருக்கா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லு என்றவனுக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்றதுடா? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? தன்னோட உணர்வுகளை, தன்னோட விருப்பங்களை நேசிக்கிற ஒரு இணை வாழ்க்கை துணையா வந்தா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அப்படி பார்த்தா யாழ்னிக்கு தான் அதில் முதல் இடம். என்ன மாதிரியே அவள் எண்ணங்கள், ரசனைகள், இது எல்லாத்தையும் விட அவ மனசுல நான் இருக்கேன். இதை நான் உணர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அது அவளுக்கு புரியலன்னு நான் அதை பற்றி பேசல. ஒரு வகையில எனக்கு நிம்மதியா இருந்தது. இப்போ இந்த பிரிவு அவளுக்கு அதை உணர்த்தி விட்டது. அதான் என்னை தேடி வந்தா. ஆனாலும் நான் அவ மனசை கொஞ்சம் திருப்பி விட்டு அனுப்பி வச்சிருக்கேன். என்னை பொறுத்தவரை அவள் சொல்வதை நான் ஒப்புக்கொண்டால் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கே, பார்க்கலாம். ஆனாலும் அவள் மனம் வருத்தப்படுவதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்று வருத்தமாய் உணர்ந்தவனை தோள் தட்டி ஆறுதல் படுத்தினான். சரி விடுடா, இன்னும் 3 வருடம் இருக்குல்ல, அதுக்குள்ள எல்லாம் நல்லபடியா நடக்கும். நண்பனை தேற்றினான். அந்த 1 வருடமும் விரைவாக கழிந்தது. அதன் பிறகு யாழ்னி மெட்ராஸ் வரவே இல்லை. அவன் பேசினால் மட்டுமே பேசினாள். அவனுக்கும் அந்த மாதிரி அவளிடம் பேசிவிட்டு ஏன் பேசவில்லை என்று உரிமையாய் கேட்பதற்கு தயக்கமாக இருந்தது. ஹவுஸ் சர்ஜன் முடிய 2 நாட்களே இருந்தது. ஹாஸ்டலை காலி பண்ண வேண்டும் என்பதால் தோழிகள் இருவரும் அதில் பிஸியாய் இருந்தனர். அடுத்த ரூமில் தங்கியிருந்த இன்னொரு ஃப்ரெண்ட், யாழ்னி, சுதா, உங்க 2 பேருக்கும் விசிட்டர் என்று சொல்லவும் யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே விசிட்டிங் ஹாலுக்கு வந்தனர். அங்கு இவர்களுக்காக காத்து கொண்டிருந்த வெங்கட்டை பார்த்ததும், ஹலோ, நீங்களா? வாட் அ சர்ப்ரைஸ் என்று சுதா உற்சாக குரலில் வரவேற்றாள். ஏன், நான் இங்க வரக்கூடாதா என்ன என்று சுதாவிடம் வினவினாலும் பார்வை என்னவோ யாழ்னி மேல்தான் இருந்தது. அவனை கண்ட சந்தோஷத்தை ஒரு நொடியில் அவள் கண்களில் காண்பித்தவள் மெல்லிய தலையசைப்புடன் அவனை வரவேற்றாள். அவளை பார்த்து இவனுக்கும் மகிழ்ச்சி என்றாலும் யாழ்னியை பார்த்தவுடன் அவன் கண்ணில் பட்டது அவளுடைய மெலிவுதான். என்ன இப்படி ஆகிவிட்டாள் என்று மனதுக்குள் நினைத்தவன் இருவரிடமும், வாங்க கொஞ்ச நேரம் வெளியில் போய் வரலாம், இல்ல எதுவும் வேலை இருக்கா என்று பொதுவாக இருவரிடமும் கேட்டான். அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் 5 minutes என்று சொன்ன சுதா யாழ்னியை இழுத்து கொண்டு விரைந்தாள். சொன்னபடியே இருவரும் கிளம்பி 10 நிமிடத்தில் வந்து சேர்ந்தனர். சுதா வழக்கம் போல சுடிதாரிலும் யாழ்னி சாரியிலும் வந்தனர். பிஸ்தா கலரில் இங்கு ப்ளூ பார்டர் வைத்த ஜார்ஜெட்டில் அவளுடைய ஃபேவரட் நீல கூந்தல் அவள் நடைக்கு ஏற்ப தாளம் போட சுதாவின் அருகில் நடந்து வந்தவளை பார்த்தவனுக்கு அவள் மேல் இருந்து கண்களை திருப்ப முடியவில்லை. அவன் வந்திருந்த காரிலேயே ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சென்றனர். எனக்கு ஒரு கேஸ் இந்த ஹாஸ்பிட்டல்ல. நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர் தான் என்னை வர சொன்னார். பார்க்க வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலாம்னு. ஆமா சுதா, உங்க ஃப்ரெண்ட் எதுவும் டயட்ல இருக்காங்களா என்ன என்று சுதாவிடம் கேட்டான். டயட் எல்லாம் கிடையாது சார், பாதி நேரம் கொலை பட்டினி தான். அப்படி இருந்து இருந்து போன மாதம் ஃபுல்லா அல்சர்ல மேடம் கஷ்டப்பட்டாங்க. இன்னும் திருந்திய பாடில்ல என்று சுதா யாழ்னியின் சைகைகளை கண்டு கொள்ளாது போட்டு உடைத்தாள். மூவருக்கும் சேர்த்து அவனே ஆர்டர் பண்ணியவன், உங்க என்ட்ரன்ஸ் ரிசல்ட் எப்போ வருது என்று யாழ்னியிடம் கேட்டான். நெக்ஸ்ட் மந்த் என்றவளிடம், அப்போ அது வரைக்கும் உங்க ஊருக்கு போறீங்களா என்றான். ஆமாம், அதுக்கு தான் பேக் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க என்ற சுதா 1 minute வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று யாழ்னியிடம் சொல்லிவிட்டு சென்றாள். சுதா சென்றதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த கோபத்துடன் யாழ்னியிடம் திரும்பி, ஹே லூசு, இதுதான் நீ உன்னை பாத்துக்கிற லட்சணமா? ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? அப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டு படிச்சு என்ன சாதிக்க போற? சத்தமே இல்லாமல் வார்த்தைகளை கடித்து துப்பினான். ஏற்கனவே அவன் பாராமுகத்தில் நொந்து போயிருந்த யாழினி அவன் இப்போது உரிமையோடு கோபப்படவும் அவனை வெறித்து நோக்கினாள்.
கண்கள் இரண்டிலும் நீர்மணிகள் இப்போது கீழே விழவா என்று தயாராக நிற்க அதை உள்ளிழுக்கும் விதமாக கண்களை சிமிட்டியவள் தன் முன்னால் இருந்த பிளேட்டை அப்படியே தள்ளிவிட்டு கை கழுவ எந்திரிக்கப் போனாள். அவள் செய்கையை உணர்ந்தவன் போல தன்னுடைய இடது கையால் அவள் வலக்கரத்தை பிடித்தவன். என்ன இது? இங்க என்ன ஷோவா நடத்துறோம்? பேசாம உட்காந்து சாப்பிடு. தட்டுல உள்ளது காலி ஆகாம எழுந்த, நடக்கிறதே வேற என்று அதட்டினான். ஹலோ, இப்ப என்ன புதுசாக்குற? பெருசா அதட்டுறீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கேனா இல்லையான்னு கூட பார்க்கல, விடுங்க என்று கோபத்துடன் கையை உதறியவளை அவனின் ஒரு வார்த்தை அப்படியே உட்கார வைத்தது. இப்ப நீ நான் சொன்னதை கேட்கலனா அப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது. நான் இப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் சொன்னான். அடுத்த நிமிடம் ஒன்றும் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தாள். திரும்பி வந்த சுதா, அட ஆச்சரியமா இருக்கே, பிளேட் காலி ஆயிட்டுது என்று வியப்பதை பார்த்து விட்டு, இனி உங்க ஃப்ரெண்ட் ஒழுங்கா சாப்பிடுவாங்க, அப்படி ஒரு மந்திரத்தை அவங்களுக்கு நான் ஓதியிருக்கேன் என்ற வெங்கட்டை யாழ்னி சுதா அறியாமல் முறைக்க பதிலுக்கு கண்ணடித்து என்ன என்பதை போல புருவத்தை உயர்த்தியவனிடம் ஒன்றும் பேச முடியாமல் தலை குனிந்தாள். நீங்க 2 பேரும் பிஜிக்கு மெட்ராஸ் காலேஜ் செலக்ட் பண்ணுங்களேன் என்றவனை இருவரும் விசித்திரமாய் பார்த்தனர். நீங்க பிஜி படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல வாங்கித்தரேன், ஓகேவா என்றான். என்ன என்பது போல் பார்த்த யாழ்னியை பார்த்தவனின் பார்வையில் 1000 செய்திகள் இருந்தது.